எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசியை ஊற வைக்காதீங்க. வாஷ் பண்ணிவிட்டு உடனே நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அரிசி ஊற வச்சிங்கன்னா அது உடஞ்சிடும் சாதம். ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லா இருக்காது. அதனால் அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு உடனே நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஏன் சேர்க்குறோன்னா அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். அதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அது நல்லா வெந்து வரட்டும். இப்போ சைடில் நம்ம 2 வரமிளகா 4 பூண்டு எடுத்திருக்கேன். இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பில் லைட்டாக ஹீட் பண்ணி ரொம்ப நேரம் ஹீட் பண்ணும் அப்படின்னால லைட்டாக சும்மா ஒரு 2 செகண்ட்க்கு இந்த பக்கம் நல்லா இது பண்ணால் போதும். இல்லைனா கருகிடும். இது ஒரு ஃப்ளேவருக்காக தான் அப்படி பண்ணுறது. அவ்வளோதான், இந்தளவுக்கு இருந்தால் போதும். இப்போ சைடில் அரிசியும் பார்த்துக்கலாம். எந்த அளவுக்கு வெந்திருக்கு என்னன்னு செக் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகா பூண்டையும் நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரிசி வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். அரிசி 50% வெந்தால் போதும். ரொம்ப இந்த அளவுக்கு வெந்தால் போதும். ரொம்ப வேக வைக்கக்கூடாது. இப்போ நம்ம வரமிளகாயும் பூண்டையும் நல்லா மிக்சியில் கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு 5-6 பீன்ஸு, ஒரு கேரட்டு, ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கேன். இதை நல்லா பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட கார்ன் இருந்தாலும் எடுத்துக்கோங்க, பட்டாணி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் இது 3 மட்டும் தான் எடுத்திருக்கேன். கேரட் லைட்டாக தோல் சீவிட்டு நல்லா பொடியாக சாப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்தளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். காய்கறிகளை எப்போவுமே வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி தண்ணியில் போடாதீங்க. சாதத்தை வடித்து எடுத்தாச்சு. இப்போ இதில் நார்மல் வாட்ரு இல்லை கூலிங் வாட்ரு இருக்கோ அது இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம சாதத்தை வடித்தோன்னா அரிசி கஞ்சி கோத்துக்கும். அப்படி இருந்தால் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லா இருக்காது. அதனால் நார்மல் வாட்ரு சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை வடிச்சிருங்க சாதத்தை மறுபடியும். இப்போ ஒரு வெங்காயம் நல்லா நீட்டமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வரமிளகா பூண்டையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் வதக்காதீங்க. சும்மா 1 நிமிஷம் பெரட்டினா போதும். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சும்மா 1 நிமிஷம் வதக்கிட்டு இதில் நான் 2 முட்டை சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறிகள் நல்லா கிளறி விடுங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்போவுமே வெஜிடபிள்ஸ் ரொம்ப நேரம் வேகணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. சும்மா 1 நிமிஷம் நல்லா வதக்குனா போதும்.
இதில் நம்ம வந்து வடித்து வச்சுருக்க சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஈஸியாக தான் இருக்கும் செய்கிறதுக்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுட்ரு சேர்த்துக்கலாம். இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக நல்லா ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நல்லா ஃபுல்லாக கிளறியாச்சு. சாப்பாடு சூப்பராக ரெடி ஆச்சு. இதில் நம்ம வந்து கடைகளில் செய்கிற சாப்பாடு மாதிரியே தான் இருக்கும். ஃப்ரைட் ரைஸு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதில் நம்ம அஜினோமோட்டோ ஸ்பைசஸ் எதுவுமே சேர்க்கல. நம்ம பாருங்கள், பெப்பரு சோயா சாஸ் தான் சேர்த்துருக்காங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Subscribe and follow my channel. Thank you.